எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கையில நாங்கள் எதுக்குமே களிமண்ணாக இருக்கிற பொருள் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்ய சுத்தமாக இருக்கிற செயல்களே நாங்கள் காணப்படாதவர்களாக, நேசிக்கப்படாதவர்களாக, உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாம எங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் மட்டும்தான் இருந்தாலும் நீங்க எங்களுக்கு பதிலளிக்கிற தேவத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னைக்கும் நாங்கள் வந்து இங்க இருக்கிற ஒரு சபை மக்களும் அப்படி காலத்தில் கொடுக்குறாண்டவரே, நீங்க எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. நீங்க இடைப்படுங்க. எங்களுடைய வாழ்க்கையை உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல தரப்படி ஆமென். ஜெபமா. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நாங்கள் அன்பு கூற எங்களுக்கு கிருபை காணும். எங்கள் கோட்டையும் நீ, எங்கள் ரட்சிப்பும் நீ, நாங்கள் நம்பி இருக்கிற துருக்கமும் நீ. ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். ஒரு சின்ன, ரொம்ப சின்ன பிசு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன கேள்வி. தாழ்மைக்கு ஆப்போசிட் எதிர்ப்பதம் எது? யார் சொல்றது? பெருமை. தாழ்மைக்கு ஆப்போசிட் வந்து பெருமை. அப்ப நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்? நான் தாழ்மையா தான் நான் இருக்கணும், கர்த்தருக்கு முன்னால நான் வந்து தாழ்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல. ஆனா இந்த தாழ்மைனா என்ன? நம்ம யாராலையும் உண்மையிலேயே தாழ்மையா இருக்க முடியுமா? முடியாதுல்ல. நம்ம தாழ்மையா இருக்குதுன்னு சொல்லும் போதே நமக்கு ஏதோ ஒரு பெருமை ஒண்ணு வந்துருது. நம்ம சொந்த இனபல சந்துக்கள், நம்ம சொந்த முயற்சி, நம்ம சொந்த வேலை, ஏதாவது ஒண்ணு அங்க வந்து நமக்கு ஒரு பெருமையை நம்மளுக்கு கொடுக்கும். அப்புறம் உண்மையிலேயுமே ஆண்டவருடைய பாதத்துல நான் தாழ்மையா இருக்க விரும்புகிறேன்னா இந்த பெருமைக்கு விடுதலை வேணும். இந்த பெருமையிலிருந்து எனக்கும் உங்களுக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். இப்ப இந்த பெருமையிலிருந்து விடுதலை தான் விசுவாசத்தின் தாழ்மை. வெறும் தாழ்மைக்கும் விசுவாசத்தின் தாழ்மைக்கும் வித்தியாசம் இருக்கு. வெறும் தாழ்மைனா நான் சொல்லிட்டே இருக்கலாம், ஆனா உள்ள என்ன இருக்கு? வெளியில நான் என் வாய் மட்டும் என்ன சொல்லுவேன்? நான் தாழ்மையா இருக்க விரும்புறேன், தாழ்மையா இருக்க விரும்புறேன்னு சொல்லுவேன். ஆனா உள்ள என்ன இருக்கு? இன்னும் பெருமை ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த பெருமையிலிருந்து எனக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னா இன்னைக்கு நம்ம அந்த விடுதலையை நம்ம இந்த பாத்திரமா நம்ம இன்னைக்கு வாங்கிக்க போறோம். இன்னைக்கு விடுதலை வேணும் இந்த பெருமையிலிருந்து. that is equal to என்னது? விசுவாசத்தின் தாழ்மை. இங்கிலீஷ்ல faith that brings submission. faith that brings submission. விசுவாசம் இல்லாம நம்ம யாராலையும் தாழ்மையா இருக்க முடியாது. இன்னைக்கு 3 காரியங்களை நம்ம அவசரமா சீக்கிரமா பார்த்துக்கலாம். இந்த விசுவாசத்தின் தாழ்மைக்கு ஒரு குரல் உண்டு. ஒரு குரல், விடுதலையின் குரல் உண்டு. இந்த விசுவாசத்தின் தாழ்மைக்கு ஒரு விடுதலையின் நிழல் உண்டு. குரல் இருக்கு, இரண்டாவது நிழல் இருக்கு, மூணாவது 1+1. குரல் மட்டும் பத்தாது, நிழல் மட்டும் பத்தாது, 2 முழங்கால் உண்டு. இந்த விடுதலைக்கு 2 முழங்கால் தேவை. ஒரு குரல் தேவை, ஒரு நிழல் தேவை, 2 முழங்கால் தேவை. அப்பதான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? விசுவாசத்தின் தாழ்மையில நம்ம வளருகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வர முடிகிறது. முதலாவது நம்ம பார்க்கிறோம் விசுவாசத்தின் குரல். இந்த விசுவாசத்தின் ஒரு குரலை நம்ம யோசிச்சிட்டோம்னா நம்ம ஒரு சத்தம், ஒரு குரல் கேட்குதுன்னா, ஒரு இடத்துக்கு நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், 2 பேர் நம்ம பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம 2 பேரும் ரொம்ப இன்டென்ஸா ரொம்ப இதா பேசிட்டு இருக்கோம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பார்த்து பேசிட்டு இருக்கோம். திடீர்னு எங்கிட்ட ஒரு குரல், ஒரு சத்தம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம என்ன செய்வோம்? பயந்து போயிடுவோமா? பயந்து போயிடுவோம். இல்லைன்னா நம்ம அங்க திரும்பி பார்ப்போம், எங்க இந்த சத்தம் வருதுன்னு சொல்லி நம்ம திரும்பி பார்ப்போம். இந்த முதல் படத்துல நம்ம ஒரு குரலை பார்க்கிறோம். இந்த முதல் படத்துல என்ன குரலை அங்க பார்க்கிறோம்னா, சீஷர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? படகுல போயிட்டு இருக்காங்க. அவங்க 4ஆம் மணி ஜாமத்துல அங்க ஏசப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கடல் மேல அங்க
சந்தேகப்படுகிற குரல், பயப்படுகிற குரல் நமக்கு இன்னைக்கு இருக்குதா? நம்மலாம் விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி இங்க உள்ள உட்காந்துருக்கோம். வெளியில இருக்கிறவங்க விசுவாசிக்கல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். நம்மலாம் இன்னைக்கு உள்ள யாரு விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா உங்களை நான் விசுவாசிக்கிறேன், உங்களோட நான் பேச விரும்புறேன், நீங்க வந்து உட்கார்ந்துருக்கிறேன், நம்ம உட்கார்ந்துருக்கலாம். ஆனா நம்ம குரல் எப்படி இருக்கு? பயந்து அலறுகிற குரலா, சந்தேகத்தின் குரலா? ஏசப்பா ஆனா இந்த பயந்து அலறுனவங்களுக்கு என்ன செஞ்சாரு? திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்கன்னு அவர் அங்க சொல்றாரு. அடுத்து பேதுருக்கு என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசியே நீயே சந்தேகப்பட்ட அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு கானானிய ஸ்திரீ அல்ல, யாருடா? ஒரு கானானிய ஸ்திரீ. மத்தேயு 15:22 கானானிய ஸ்திரீயின் குரலை நீங்களும் நானும் கேட்க முடியுது. இந்த கானானிய ஸ்திரீயோடைய குரல் என்ன இருந்துச்சு? அது ஒரு வேதனையின் குரல். அவன் என்ன எப்படி கூப்பிடுறா? ஆண்டவரே கூப்பிடல, எப்படி கூப்பிட்டாரா? தாவீதின் குமாரனே. இப்ப எந்த சீஷருக்கும் அவர் யாருன்னு தெரியல, அவரை யார் என்று அவங்க முழுசா அறிஞ்சுக்கல. அதனாலதான் அங்க அவிசுவாசம். அவர் யார் என்று அறியாததுனால அங்க அவிசுவாசம், பயம், சந்தேகம் எல்லாம் வந்துச்சு. இந்த கானானிய ஸ்திரீ என்ன அவரை பார்த்திருப்பாங்களா? ஏசப்பாவை அதுக்கு முன்னால பார்த்திருப்பாங்களா? ரொம்ப லெஸ் சான்ஸ் அப்படிங்கிற அவங்கள பார்த்ததுக்கு. ஆனா ஏசப்பாவை பத்தி என்ன பண்ணிருப்பாங்க? கேட்டிருப்பாங்க. அந்த கேட்டதுனாலே அவளுக்குள்ளே வந்த விசுவாசத்தினாலே அவள் இயேசுவை யாராக பார்க்கிறாள்? தாவீதின் குமாரனாக. அப்படின்னா தாவீதின் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவராக யார் பார்க்கிறா? இந்த கானானிய ஸ்திரீ. ஆனா இந்த கானானிய ஸ்திரீயோட குரல் எனக்கு எப்படி இருந்துச்சு? என் மகள் ரொம்ப வேதனைப்படுறா, ஆண்டவரே அவளை ரட்சியும். ஏசப்பா அவளுக்கு பதில் சொன்னாங்களா? பதிலே இல்லை. அப்படிதானே? மற்றவங்கெல்லாம் அவிசுவாசமா இருந்தாங்க, பயந்தாங்க. அவங்களுக்குலாம் ஏசப்பா என்ன சொன்னாங்க? பதில் சொன்னாங்க. ஆனா இந்த கானானிய ஸ்திரீக்கு அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பதில் சொல்ல இல்லை. அந்த கானானிய ஸ்திரீ முதல்ல என்ன சொல்றா? பேர் சொல்லி அழைக்கிறா, அப்புறம் பின் சென்று அழைக்கிறா, பின் தொடர்ந்து அழைத்தாள் அப்படின்னு வேதாகமத்துல நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 15 அவரை பின் தொடர்ந்து கூப்பிடுறா. ஆண்டவரே எனக்கு நீங்க இறங்குங்க. அப்பயும் பதில் இல்லை. நம்ம நிறைய பேர் ஆண்டவரை பின் தொடர்ந்து வரோம், ஆனா பதில் வரலன்னா நம்ம விட்டுறோமா? விட மாட்டோம்னா அந்த கானானிய ஸ்திரீயும் அன்னைக்கு விடல. பேர் சொல்லி கூப்பிட்டா, பின்தொடர்ந்து கூப்பிட்டா, பணிந்து கொண்டு அவரை கூப்பிட்டார். அங்க அவர் பாதத்துல வந்து விழுந்து 25ஆம் வசனம், பணிந்து கொண்டு ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யுங்கிற ஒரு குரல் அங்க கேட்க முடியுது. அப்பயும் ஏசப்பா பதில் சொல்லுங்க. உங்க சீஷன்லாம் என்ன சொன்னாங்க? ஏசப்பா இவங்க எப்படியாவது நீங்க அழிச்சு விடுங்க, இப்படி உங்க பின்னாலே வந்து சத்தம் போட்டுட்டே இருக்காங்களே, இந்த குரல் கேட்டுட்டே இருக்குதே, நீங்க பதில் சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏசப்பா என்ன பதில் சொல்றாங்க? பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்லன்னு சொல்றாரு. அப்ப இவளுடைய வார்த்தை எப்படி? அந்த பயந்த வார்த்தை இல்ல, அவிசுவாசமான வார்த்தை இல்ல, அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான். அவன் யாரு? நாய்க்குட்டி தானே ஒத்துக்கிட்டான். ஏன் அந்த காலத்துல வெறும் யூதர்கள் மட்டும்தான் என்னது சொந்தம். அந்த சொந்த இஸ்ரவேல் மக்கள், மற்ற எல்லாரும் யாரு? புறஜாதி. மற்ற எல்லா நீங்களும் நானும் நம்ம எல்லாருமே யாரு? புறஜாதிகள் தான். எல்லாருமே புறஜாதிகள். புறஜாதிகளே அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க? நாய்கள், நாய்க்குட்டிகள் அப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்க. அப்ப அவன் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை பேர் நம்ம பாவின்னு ஒத்துக்கணும்? இந்த தாழ்மை இருக்கா? ஆண்டவரே நான் பாவி, நான் பாவியான மனுஷி, நான் பாவியான ஒரு பாத்திரம், வெறுமையான பாத்திரம் பாடுறோம், உடைக்கப்பட்ட பாத்திரம் பாடுறோம், நான் பாவியான ஒரு பாத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம பாடுறோமா? நான் பாவியான பாத்திரம், எனக்கு ஒன்றும் தகுதி இல்லை ஆண்டவரே உங்க பாதத்துல அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவருடைய சத்தம் அங்க என்ன வந்துச்சு? அப்பயும் ஒன்று அப்படிதானே? அப்ப அவர் என்ன சொல்றா? பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதெல்லாம் ஏசப்பா சொல்றாங்க. அப்ப அவன் என்ன சொல்றா? எஜமானின் மேசையிலிருந்து விழு துணிக்கிய கூட நாய்க்குட்டி தின்னுமே அப்படின்னு சொல்லி
சொல்லுறாங்க. அப்ப அவ்வளவு ஒரு தாழ்மை, அவ்வளவு ஒரு தாழ்மை அந்த குரல்ல எப்படி வர முடிஞ்சிச்சு யோசிச்சு பார்த்தீங்களா? அப்ப எப்படி வந்துச்சுன்னா அவங்க ஏசப்பாவை எஜமானனாக பார்த்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஏசப்பாவை எஜமானனா பார்க்க முடியுதா? ஆண்டவரே, நான் ஒரு காலியான பாத்திரம், வெறுமையான பாத்திரம், ஆனா நான் ஒரு பாவியான பாத்திரமாக, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு குட்டி பாத்திரம் வச்சுக்கோங்களா, அதை கையில வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பாவியான பாத்திரமா இங்க வந்திருக்கேன் ஆண்டவரே. ஆனா இந்த எஜமானின் மேசையிலிருந்து விழுகிற ஒரு துணிக்க கூட என்னையும் என் குடும்பத்தையும் திருப்தியாக்கும், என்னையும் என் குடும்பத்தையும் திருப்தியாக்க வல்லதா இருக்குது, வல்லமையான உள்ளதா இருக்குது. அப்போ உடனே இயேசுப்பா என்ன சொல்றாங்க? உன் விசுவாசம் பெருசு, உன் விசுவாசம் பெருசு. ஏன்னா நீ யாருன்றத நீ ஒத்துக்கிட்ட, நான் யாருன்றத நான் ஒத்துக்கிட்டேன்னா தான் அந்த விசுவாசத்தின் துவக்கம், faith begins. நான் யாருன்றத நான் ஒத்துக்கிட்டேன். அப்பதான் அந்த பெருமை போகுது, தாழ்மை உள்ள வருது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள் கிடையாது, நீ விரும்பியபடி உனக்கு ஆக கடவுள். அப்ப இன்னைக்கு நான் ஒரு பாவியான பாத்திரம் ஆண்டவரே, உங்க மேசையிலிருந்து உழுகிற துணிக்க கூட எனக்கு போதும் நீங்களும் நான் சொன்னோம்னா, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு எனக்கு என்னது? நீ விரும்பியபடி உனக்கு ஆக கடவுள். அப்ப அவருடைய விருப்பத்தை அங்க இருந்து அவ வாங்கிட்டு போனான். கர்த்தரின் குரலை யோசித்து பாருங்க. இந்த கானானிய ஸ்திரீயுடைய குரல் நம்மளோட யோசித்து பார்த்தோம். அங்க கர்த்தரின் குரல் தாமதித்தது. அவன் கூப்பிட்டு பார்த்தா, பேர் சொல்லி கூப்பிட்டா, பின்தொடர்ந்து கூப்பிட்டா, பணிந்து கொண்டு கூப்பிட்டா, பதில் இல்லை. கடைசியில பாவின்னு ஒத்துக்கிட்டா, பதில் வந்துச்சு. நிறைய நேரம் ஆண்டவருடைய குரல் தாமதிக்குது நம்ம நினைக்கலாம். இது கடினமா இருக்குது, இந்த வார்த்தை கஷ்டமா இருக்குது, நீங்க செய்ய சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, நான் ஏன் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை கேள்வி கேட்கலாம். ஆனா கர்த்தரின் குரல் அங்க ஏன் தாமதித்தது தெரியுமா? மத்தேயு 15வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, அங்க 15வது அதிகாரத்துல எருசலேமிலிருந்து கெனசரேத் என்னும் ஊருக்கு அவரை பார்க்க பரிசேயரும் அங்க வேத பாரகரும் வந்தாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க? ஏசப்பாவை பார்த்து, உங்க சீஷர்லாம் என்ன செஞ்சாங்க? கையை கூட கழுவாம என்ன செய்யறாங்க? சாப்பிடுறாங்க. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு என்ன உணர்த்துறாருன்னா, உங்க உதடுகளினால் மட்டும் நீங்க கனம் பண்ணுவீங்க, உங்க இருதயமோ என்னை விட்டு தூரமா போயிடுச்சு. அப்ப கர்த்தரின் குரல் ஏன் அவ்வளவு கடினமா அந்த கானானிய ஸ்திரீகளுக்கு வந்துச்சுன்னா, அவர் உணர்த்துகிறார் யார? அவருடைய சீஷரை, அங்க நின்றுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் உணர்த்துறாரு, நீங்களும் தூரமா போயிட்டீங்க. இந்த கானானிய ஸ்திரீ என்ன சொல்லிட்டா? எஜமான்னு சொல்லிட்டா. நீங்க என்ன எஜமான்னு சொல்லுங்க. எருசலேம்ல இருந்து வந்தீங்க, ஆனா நீங்க என்ன சொல்லல? நீங்க என்னை எஜமான்னு கூப்பிடல. வெறும் உங்க உதடு மட்டும் என்னுடைய வார்த்தைய, என்னுடைய கட்டளைய உங்க உதடு மட்டும் சொல்லுது, உங்க இருதயமோ என்னை விட்டு தூரமா போயிடுச்சு. அப்ப என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற அதே மத்தேயு 18, 15, 18, 19 நம்ம வாசிக்கிறோம். அப்ப வாய் ஒண்ணு சொல்லுது நம்மளுக்கு, இருதயத்துக்குள்ள ஒண்ணு இருக்கான்னு இன்னைக்கு யோசிப்பாங்க. அப்படின்னா நீங்களும் நானும் பாவிதான். வாய் மட்டும் ஒண்ணு சொல்லுது, இருதயத்துக்குள்ள இன்னும் பொல்லாத சிந்தனை, பொய் சாட்சி, களவு, விபச்சாரம், வேசித்தனம், தூஷண வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை, இதெல்லாம் இங்க வந்துச்சுன்னா நீங்களும் நானும் யாரை விட்டு தூரம் போயிருக்கோம்? கர்த்தரை விட்டு தூரமா போயிருக்கோம். அதனாலதான் அந்த கடினமான தாமதமான வார்த்தை அந்த உடனே வருது. அப்ப கிறிஸ்து என்ன உணர்த்துறாரு? நீங்களும் தூரமா போயிட்டீங்க, நீங்களும் உள்ளும் புறமும் சுத்தமாக வேண்டும். ஆண்டவரே, சுத்தமான பாத்திரமா என்ன இன்னைக்கு மாத்துங்க. கேட்குமா? இந்த பாத்திரத்தை வச்சுட்டு, இந்த குட்டி பாத்திரத்தை வச்சுட்டு, ஆண்டவரே சுத்தமான பாத்திரமா என்ன நீங்க மாத்துங்க. பாவியான பாத்திரம் தானா? ஆனா உள்ளும் புறமும் சுத்தமான பாத்திரமா என்ன நீங்க மறுபடியும் வரைங்க.
அவங்களுக்கு அவங்களுடைய கடினத்தை உணர்த்துவதற்காக அங்க தாமதப்பட்டது கானானிய ஸ்திரீக்கு. அதே மாதிரி அந்த கானானிய ஸ்திரீக்கு தாமதப்பட்டது ஏன்னா அவர் எந்த திசையில போனாரு? தீரு சீதோன் என்ற திசைகளில் திரும்பி அங்க போறாரு. அப்பதான் அந்த கானானிய ஸ்திரீயோட குரல் அங்க கேட்குது. இந்த தீருன்ற வார்த்தை நம்ம எங்கெல்லாம் நிறைய இடத்துல பைபிள்ல பார்க்கிறோம். அது எல்லாமே பெருமைக்கு ஒரு சிம்பல். எதுக்கு சிம்பல்? பெருமைக்கு ஒரு அடையாளம். இந்த தீருன்ற இடம், அந்த தீருன்ற இடம் ஒரு பணக்காரங்க இருந்த இடமா. ஏன் அவங்க எல்லாம் பணக்காரவங்க ஆனாங்கன்னா ரத்தாம்பரம் தெரியுமா? பர்பிள் டை. அந்த பர்பிள் டை ரத்தாம்பரம் வந்து அந்த காலத்துல ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப விலை உயர்ந்தது. ஆனா அந்த இடத்துல இருந்து தான் அந்த ஒரு ஷெல்ஃபிஷ்ல இருந்து அதை எடுத்தாங்க. அப்ப பெருமைக்கு அது உறைவிடமா இருந்துச்சு. 2 துறைமுகம் இருந்துச்சாம் அந்த ஊருக்கு அந்த காலத்திலேயே. அவ்வளவு பெருமை இந்த தீருவுக்கு. அதே மட்டும் இல்லாம பாரம்பரியத்தின் பெருமை. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஏன் இந்த விசுவாசத்தின் தாழ்மையை மட்டும் நம்மளால பிடிச்சுக்க முடியல, நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுறோம்னா நம்ம பாரம்பரியங்கள் அதில் இருக்கிற பெருமையை நம்ம என்ன பிடிச்சிட்டே இருக்கிறோம். நான் இப்படிதான் செய்வேன், நாங்க இப்படிதான் செய்வோம், எங்க சமுதாயத்துல நாங்க இப்படிதான் செய்வோம், நாங்க இப்படிதான் இருப்போம், இதை விட்டு நாங்க வெளியில நாங்க வரவே மாட்டோம். இந்த பாரம்பரியத்தின் பெருமை. தீரு தேசத்துல என்ன இருந்துச்சா? லீபனோனின் கேதுரு மரங்கள், லீபனோனின் உயர்ந்த விலை உயர்ந்த கேதுரு மரங்கள். இதுதான் யாருடைய ஆலயத்துக்கு போச்சுன்னா சாலமோனின் ஆலயம் அங்க கட்டும் போது அங்க எங்க போச்சு? தீரு சீதோன் பட்டணங்களிலிருந்து தான் என்ன போச்சா? கேதுரு மரம் போச்சா. அதே மாதிரி 2வது ஆலயம் கட்டும் பொழுதும், செருபாபேலின் 2வது ஆலயத்தை கட்டும் பொழுதும், இது எஸ்ரா 3வது அதிகாரம் 7வது வசனத்துல இருக்கு. இதே தீருவிலிருந்து திருப்பி எங்க போகுது? நிறைய கேதுரு மரங்கள் கப்பல் மூலமாக அங்க எடுத்து செல்லப்படுறாங்க. ரொம்ப பெருமை அவங்களுக்கு. அப்ப எங்க இடத்துல இருந்து போன இந்த மரம் தான் யாரோட ஆலயத்தை கட்டினாங்க? கர்த்தருடைய ஆலயத்திலே கட்டினாங்க. ஆனா அவங்க மனசு எங்க இருந்துச்சு? தூரமா இருந்தது. இந்த இடத்துல இருந்து தான் யார் வந்தாங்க? ஏசபேல். ஏசபேல் யாருன்னு தெரியுமா? பொல்லாப்பான ஒரு ஏசபேல். யாரு? ஆகாவுடைய மனைவி. அப்ப எப்படி பாருங்க, இந்த பெருமை பெருமை பெருமைன்னா அங்க என்ன ஆகுது? பொல்லாப்பு நிறைந்த இடமா அந்த தீரு இருந்துச்சு. உள்ளும் புறமும் தீமை பொல்லாப்பு. அதனாலதான் ஆண்டவருடைய சத்தம் அங்க தாமதிக்குது. அங்க என்ன சொல்லி கொடுக்கிறாரு அவங்களுக்கு? வாயிலிருந்து புறப்படுகிறது, இருதயத்திலிருந்து வர்றது. அதனால இருதயம் என்ன பண்ணணும்? சுத்தமா ஆகணும். அப்ப விசுவாசத்தின் தாழ்மை உங்களுக்கும் எனக்கும் முதல்ல வேணும்னா சுத்தம் தேவை. பரிசுத்தம், சுத்தம் உள்ள வெளிய தேவை. இந்த சுத்தம் உள்ளையும் வெளியையும் தேவைன்னா இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பாத்திரத்துல இன்னைக்கு பாடணும்ல, ரொம்ப அழகா பாடணும். என்ன பாடணும்? குயவனே குயவனே கண்ணோக்கி பார்த்துக்குவேன். இந்த பாவியான பாத்திரத்தை நீங்க இனிமே என்ன செய்யுங்க? சுத்தமான பாத்திரமா உங்க கையில உங்க பார்வைக்கு நலமான பாத்திரமா இதை வளைந்து கொள்ளும். நம்ம என்ன பாடணும்னா கர்த்தர் என்ன செய்யறாரா? திருத்தி அமைக்கிறார். சொல்லுமா? திருத்தி அமைக்கிறார். அவருடைய பார்வைக்கு நலமான பாத்திரமாக திருத்தி அமைக்கிறார். இது எரேமியா 18வது அதிகாரம் 4வது வசனத்துல நீங்களும் நானும் பார்க்க முடியுது. கெட்டு போன பாத்திரமாக இல்லாம நீங்களும் நானும் இனிமே திருத்தி அமைக்கப்பட்ட குயவன் கையில இருக்கிற பாத்திரமாக கர்த்தர் இன்னைக்கு உங்களை வளைய விரும்புகிறார். இந்த குரல் கேட்டுச்சு அப்படிதானே? இது விடுதலையின் குரலா மாறணும்னா நீங்களும் நானும் என்ன செய்யணும்? சுத்தமான பாத்திரமா இல்ல வளைய. என் வாய் மட்டும் இல்ல, என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க. இப்ப நம்ம சொல்ல போறோம். 2வது என்ன பார்த்தோம்? நிழல். என்ன பார்த்தோம்? ஒரு நிழல் உண்டுன்னு பார்த்தோம்ல. ரொம்ப சீக்கிரமா நம்ம யோசித்து பார்த்தோம்னா யாருக்கு நிழல் கிடைச்சது? நிறைய பேருக்கு நிழல் கிடைச்சது. யார்? ஒருத்தர் ஒரு சிலருடைய நிழல் பட்டாலே சுகம் கிடைச்சது நம்ம வாசிக்கிறோம்.
அப்படிதானே? ஆனா நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா அது கீழே மேல அந்த பக்கம் என்ன நிழல் இருக்கு? மரியாளுக்கு அவளுடைய வீட்டின் நிழல் தான் முதல்ல இருந்துச்சு. மரியாளுக்கு தேவதூதன் எங்க வந்தாரு? வெளியே இருக்கும்போது மரியா வீட்டுக்கு. ஒருவேளை பெண்களாகிய நமக்கா நிறைய பேருக்கு வெளியில போய் வேலை செய்யற ஒரு பாக்கியம் கூட இல்லாம இருக்கும். வீட்டின் நிழல் மட்டும்தான் ஒருவேளை இருக்கலாம். ஒருவேளை வயசானவங்களுக்கு பெண்களாலும் சரி ஆண்களாலும் சரி வீட்டோடு இருக்கிற ஒரு நிழலா இருக்கலாம். ஆனா இந்த வீட்டுல இருக்கிற நிழல்ல தான் மரியாளுக்கு என்ன நிழல் கிடைச்சது? கர்த்தருடைய வார்த்தையின் நிழல் கிடைச்சது. கர்த்தருடைய வார்த்தை அந்த தூதன் மூலமா எப்படி வந்துச்சு? கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபையின் நிழல் கிடைச்சது. நீ பெண்களுக்குள்ளே, நீ ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆசீர்வாதத்தின் நிழல் அவளுக்கு கிடைச்சது. கேள்வியின் நிழல் இருந்துச்சு அந்த வீட்டுக்குள்ள. இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே அப்படின்னு சொல்லி மரியாள் சொல்லலாம். ஆனா அந்த வீட்டின் நிழலிலே, அந்த வார்த்தையின் நிழலிலே கர்த்தருடைய வல்லமையின் நிழல் இருந்தது. அந்த வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். லூக்கா 1ல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், உன்னிடத்திலிருந்து பிறப்பவர் பரிசுத்தர். அவர் தாவீதின் சிங்காசனத்துல என்றென்றும் என்ன செய்ய போறாரு? ராஜாதி ராஜாவாக அவர் ராஜ்யபாரம் பண்ண போகிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் என் நிழல், ரொம்ப சின்ன நிழல் எனக்கு, நான் எந்த பெரிய இடத்துலயும் இல்ல, ஒரு சின்ன வேலை தான், ஒரு சின்ன அந்தஸ்து தான் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் நினைக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையின் நிழலுக்குள்ளாக நீங்களும் நானும் இன்னைக்கு வந்தோம்னா வல்லமையானவர் நமக்கு பராக்கிரமம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். என்ன பாடுறாங்க? நம்ம இன்னைக்கு அந்த வசனத்தை நம்ம இன்னைக்கு வாசிப்போம். அப்படிதானே? விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அப்ப இங்க என்ன நம்ம வாசிக்கிறோம்? இந்த நிழலுக்குள்ள நீங்களும் நானும் வந்துட்டீங்க. இந்த நிழலுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் என்னையும் நீங்க பார்த்து கர்த்தர் என்ன சொல்றார்? வாக்கு பண்ணின எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறும். ஏன்னா விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டது அவளுக்கு நிறைவேறும். இந்த நிழலுக்குள்ள நீங்க வந்துட்டீங்களா? மரியாள் அன்னைக்கு வெறும் வீட்டுல தான் இருந்தா. கிருபையின் நிழலுக்குள்ள நீங்க நானும் வந்துட்டோமா? ஆசீர்வாதத்தின் நிழலுக்குள்ள நீங்க நானும் வந்துட்டோமா? ஒருவேளை கேள்விகள் நிறைந்த ஒரு நிழலா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, இந்த நிழலுக்குள்ள நீங்க நானும் இருந்தோம்னா இன்னைக்கு இந்த வசனம் நம்மளுக்கு சொந்தம், இந்த வாக்கு தத்துவம் இனிமே நம்மளுக்கு சொந்தம். ஆனா மரியாள் என்ன சொல்றாங்க? லூக்கா 1:38 வசனத்துல மரியாள் அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். அப்ப இன்னைக்கு நீங்க நானும் ஆக கடவுள்ன்ற வார்த்தையை நம்ம இன்னைக்கு படிக்கணும். என்ன வார்த்தையை நம்ம இன்னைக்கு படிக்க போறோம்? ஆக கடவுள். உங்க வார்த்தையின்படி ஆண்டவரே என் விருப்பத்தை நீங்க மாத்துங்க, நிறைவேற்றுங்க, உங்களுடைய வார்த்தையின்படி. அப்ப இந்த வார்த்தையின் நிழல், இந்த வல்லமையின் நிழலுக்குள்ள வந்துட்டோம்னா மரியாள் என்ன சொல்றாங்க? என்ன வார்த்தையை யூஸ் பண்றாங்க? நான் ஆண்டவருக்கு அடிமை. அடிமைக்கு விடுதலை உண்டா? Can a slave be free? அடிமைக்கு எங்கேயாவது விடுதலை இருக்கா? கிடையாது. அடிமைக்கு விடுதலை கிடையாது. எப்படி விடுதலை கொடுக்குறேன்றதை நம்ம இப்ப சீக்கிரமா பார்க்கலாம். இந்த நிழலுக்குள்ள நீங்களும் நானும் வந்துட்டோம்னா மரியாள் எப்படி பாடுறாங்க? அவங்களுடைய பாடல்ல அந்த வரிசையா வருதுல்ல, 56, 57 இருந்து வரிசையா அவங்களுடைய பாடல் அங்க வருது. அதுல எப்படி பாடுறாங்க? உள்ளும் புறமும் மேலும் கீழும் அவங்க அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பாட்டை பாடுறாங்க. உள்ள எப்படி பாடுறாங்க? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகரை கெம்பீரித்து அவருக்குள்ள களி கூறுகிறது. உள்ள ஆத்துமாவும் ஆவியும் இன்னைக்கு ஏசப்பா நிழலுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா ஆத்துமாவும் ஆவியும்
வரிசையை நம்ம படிக்கும்போது பார்க்கலாம். பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை அவர் என்ன செய்யறாரு? உயர்த்துகிறார். மேல கீழே. மேல இருக்கிற பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி கீழே இருக்கிற தாழ்மை உள்ளவர்களை என்ன செய்யறாரு? உயர்த்துறாரு. அப்ப உள்ளும் புறமும் மேலும் கீழும் நான் மகிழ்ச்சியாய் உள்ளேன். புறம்னா என்ன? மற்றவங்க வெளியே. அத லூக்கா 1:55 மரியாள் ரொம்ப அழகா பாடுறாங்க. இஸ்ரவேலுக்கு அவர் ஆதரவானார். எனக்கு மட்டும் ஏசப்பா ஆதரவு கிடையாது, எனக்கு மட்டும் ஏசப்பா நிழல் கிடையாது. யாருக்கெல்லாம் ஆதரவு, யாருக்கெல்லாம் நிழல்? இஸ்ரவேல் மொத்தத்துக்குமே யார் நிழல்? ஏசப்பா கிறிஸ்து ரட்சகர் நிழல். அப்ப இந்த முழு ஆதரவையும் அவங்க அங்க சந்தோஷப்பட்டு பாடுறாங்க. எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியுமா? நான் உள்ளும் புறமும் மேலும் கீழும் மகிழ்ச்சியாக உள்ளேங்கிற பாட்டு. தெரியலன்னா நம்ம இந்த கடைசியில் நம்ம பாடலாம். முடிக்கும் போது நம்ம இந்த பாட்டை நம்ம இன்னைக்கு படிச்சுக்கலாம். ரொம்ப சின்ன பாட்டு தான், அதை நம்ம இன்னைக்கு படிச்சுக்கலாம். அதை எப்போதுமே நம்ம பாடலாம். உள்ள என்ன சந்தோஷிக்கணும், எது மகிழ்ச்சியானது? எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே உள்ள. புறம்பேனா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, சமுதாயத்துல, நம்ம சபையில எல்லாருக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த ரட்சகரின் நிழல் தேவை. மேல பலவான்களை கர்த்தர் ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மை இல்லாம கர்த்தர் உயர்த்த போறார். இதுக்காக நீங்களும் நானும் உள்ளும் புறமும் மேலும் கீழும் மகிழ்ச்சியா நம்ம இருக்கலாம். இந்த நிழலிலே, இந்த நிழலுக்கு வந்துட்டோம்னா, இந்த நிழலுக்கு நீங்களும் நானும் வந்துட்டோம்னா, இந்த ஆதரவு வந்துருச்சுன்னா, இந்த உன்னதமானவரின் மறைவு வந்துருச்சுன்னா, இனிமே தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்க கையில என் கையில இருந்தும் எடுத்து, கெட்டு போன பாத்திரம் மட்டுமல்ல, கோபாக்கினையின் பாத்திரமாக நீங்கள் நானும் இல்லாம அந்த கிருபா பாத்திரமாக உங்களை என்னையும் கர்த்தர் மாற்றி வணைய விரும்புகிறார். இதை நம்ம எங்க வாசிக்கிறோம்னா, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 51வது அதிகாரம் 16வது வசனத்திலையும் 22வது வசனத்திலையும் நீங்க வாசிக்கலாம். கர்த்தர் வானத்தை என்ன பண்றாரு? நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி, சீயோனே நீ என் ஜனம் என்று கர்த்தர் சொல்வதற்காக கர்த்தருடைய வார்த்தையை உங்க வாயிலையும் என் வாயிலையும் கர்த்தர் அருளி, என் கரத்தின் நிழலினாலே உன்னை மூடுகிறேன். கர்த்தர் வார்த்தையை உங்க வாயிலையும் என் வாயிலையும் வச்சு அவருடைய கரத்தின் நிழலிலே உங்களை மூட விரும்புகிறார். கோழி ஒரு குஞ்சை எப்படி அதை மூடிட்டோ, ஏன் அப்படின்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன முட்டையை கொண்டு போய் அடிக்க வச்சோம்னா அதுக்கு கரெக்டான வார்ம்த், அதுக்கு கரெக்டான தேவைப்பட்ட வெப்பம் அங்க இருக்கலாம். அப்ப ஏசப்பா சிறகு கடியில சர்வ வல்லமை உள்ளவர் எஜமானின் அந்த சிறகுகளின் நிழலில, அவருடைய கரத்தின் நிழலிலே மூடப்பட்ட நீங்களும் நானும், இனிமேல் நீங்களும் நானும் அங்க வளர்றதுக்கு கரெக்டான ஒரு லைட், கரெக்டான ஒரு வெப்பம், கரெக்டான ஒரு சூழ்நிலை எங்க இருக்கு? அவருடைய சிறகுகளின் நிழலிலே, அவர் கரத்தின் நிழலிலே உங்களை என்னையும் மூடும் பொழுது கர்த்தர் வார்த்தையை உங்க வாயிலே என் வாயிலே வைக்க விரும்புகிறார். இப்போ கோழி அந்த குட்டி குஞ்சு அங்க கீழே இருக்கும்போது அது வெறும் முட்டையா தான் இருக்குது, அப்படிதானே? நம்ம ஆனா அங்க ஜீரோவா முட்டையா இல்லை. ஆண்டவருடைய சிறகு கரத்துல அங்க இருக்கும்போது நம்ம முட்டையா இல்லை, ஜீரோவா இல்லை. நீங்களும் நானும் யாரை மாறுறோம்? ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுறோம். உங்களை என்னை அவர் எப்படி வளர்க்க விரும்புகிறார்ன்றத அங்கேயே சொல்லி கொடுக்கிறாரு. அங்கேயே என்ன செய்யறாரு? கர்த்தருடைய வார்த்தைய உங்க வாயிலையும் என் வாயிலையும் வைக்கிறாரு. அப்ப கர்த்தருடைய வார்த்தை உங்க வாயில என் வாயில வேணுமா? கர்த்தருடைய நிழல், அவருடைய சிறகுகளின் நிழலுக்குள்ள நீங்கள் நான் வரணும். எவ்வளவு நேரம் அவருடைய பாதத்துல இருக்க 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 கர்த்தருடைய வார்த்தை உங்க வாயிலையும் என் வாயிலையும் வல்லமையாக வர அவர் வரவிட விரும்புகிறார். அந்த வசனத்தை நம்ம அது கீழே வந்து பார்க்கலாம். தத்தளிப்பின் பாத்திரம், இனிமே தத்தளிப்பின் பாத்திரம். எல்லாரும் இந்த பாத்திரம் கேட்டு சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த தத்தளிப்பின் பாத்திரம் ஒருவேளை என் லைஃப்ல இருந்துச்சுன்னா, என் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, கொந்தளிப்பின் பாத்திரம் இது என் லைஃப்ல இருந்துச்சுன்னா, இனிமே நீங்க அதை என்ன செய்ய போறீங்க? எடுத்து போட போறீங்க. ரோமர் 9:23, ரோமர் 9:23 என்ன பார்க்கிறோம்? கோபாக்கினையின் பாத்திரமாக அல்ல, கிருபா பாத்திரமாக என்னை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. சொல்லலாமா? வாய் திறந்து சொல்லலாம். கோபாக்கினையின் பாத்திரமாக அல்ல ஆண்டவரே, இனிமே எப்படி பாத்திரம்?
ஐஸ்வர்யம் சும்மா சாதாரண இல்லை. கர்த்தருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இறங்கி அங்க முழுசா நம்மளை மூடிக்கொள்ளுகிற ஒரு பாத்திரமா இன்னைக்கு கிருபா பாத்திரமாக கர்த்தர் உங்களை வரைய விரும்புகிறார். கடைசியா நம்ம என்ன சொன்னோம்? குரல் உண்டு. அதுல விடுதலையின் குரல், பெருமையின் விடுதலையின் குரல் இருக்குது. குரல் நம்ம குரல் எப்படி இருக்கணும்? குயவன் நீங்க, எஜமான் நீங்க, களிமண் நான், கெட்டு போன பாத்திரம் நான். ஆண்டவரே, நீங்க புதிய உங்களுடைய பார்வைக்கு நலமான பாத்திரமாக என்னை இன்னைக்கு வளைஞ்சு எடுங்க. நிழல்ல நம்ம என்ன சொல்ல போறோம்? ஆமா ஆண்டவரே, நாங்கள் எல்லாருமே பாக்கியவான்கள் தான், உங்க நிழலுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆனா உங்க வார்த்தையை எங்க வாயில வைங்க. இந்த வல்லமையான வார்த்தையை எங்க ஒருவருடைய வாயிலே நீங்க வைக்கும் பொழுது நாங்க யார மாறுறோம்? உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யமாகிய கிருபா பாத்திரமாக. இனிமே கோபாக்கினியின் பாத்திரம் அல்ல, கிருபா பாத்திரமாக எங்களை நீங்க வணங்கி எடுங்க. நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். கடைசியா 2 முழங்கால் தெரியும். ஏசப்பா கெத்செமனே தோட்டத்துல எப்படி போட்டிருக்குது? லூக்கா 22வது அதிகாரம் 41-42 வசனங்கள் எப்படி போட்டிருக்கு? முழங்கால் படிட்டு. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் முழங்கால் படிட்டோம்? இல்லை இங்க வர முன்னால இல்லை, நான் கூட முழங்கால் போடுறேன். ஒருவேளை ஒரு சிலருக்கு நம்ம முழங்கால் போட முடியாம இருக்கும். ஆனா எத்தனை பேருடைய இருதயம் முழங்கால் படிட்டுச்சு இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக? இருதயம் நம்ம எல்லாருக்கும் முழங்கால் படிட்டு இருக்கோம்ல இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக. இருதயம் இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படிட்டுச்சா? ஏன்னா அன்னைக்கு கிறிஸ்து இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் முழங்கால் படிட்டது மட்டுமல்ல, ரத்த வேர்வை அங்க சிந்தினார்னு அங்க நம்ம பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை அங்க 42வது வசனத்துல என்ன இருந்துச்சு? நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆனாலும் உம்முடைய சித்தப்படி அல்ல, என்னுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படியே ஆகக்கடவுள். இனிமே நம்ம எப்படி பண்ண போறோம் ஜெபம்? என்னுடைய சித்தம் இல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி ஆகக்கடவுள். இங்கே என்ன வார்த்தை இருக்குது? ஆகக்கடவுள். முதல்ல கானானிய ஸ்திரீக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ விரும்பியபடி ஆகக்கடவுள். அப்ப நம்ம சொல்லுவோமா? நம்ம விரும்பினபடி ஆகக்கடவுள். 2வது வார்த்தையின்படி ஆகக்கடவுள், உங்களுடைய சித்தப்படி ஆகக்கடவுள். இந்த முழங்கால் போட்டோம்னா இனிமே நம்மளுக்கு அதான் சொல்லுவாங்க. நான் விரும்பியதை நீங்க ஆகக்கடவுள்னு நீங்க சொல்லணும்னா, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி ஆகக்கடவுள், உங்களுடைய சித்தத்தின்படி ஆகக்கடவுள். ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம இன்னைக்கு ஒருவேளை விமென்ஸ் டே, மகளிர் தினம் அப்படின்னா நம்ம நினைக்கலாம். அது உலகம்தான் அதை கொண்டாடும். நமக்கு எல்லா நாளும் நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம கொண்டாடுகிற நாள் தான். உயிருள்ள நாள்ல அவரை கொண்டாடுகிற நாள். நம்ம கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால நிறைய காரியங்கள் செய்ய முடியும். ஆண்டவருக்காக, ஆண்டவருக்குள்ள அவர் மூலமாக நம்ம நிறைய காரியங்களை நம்ம செய்ய முடியும். இது 1 பேதுரு 3வது அதிகாரம். யாரெல்லாம் பைபிள் வச்சிருக்கீங்களோ நம்ம அதை மட்டும் பார்த்து நம்ம முழங்கால் போடலாம். யாரெல்லாம் முழங்கால் போட முடியுமோ நம்ம முழங்கால் போட்டுக்கலாம். நம்ம இதை பார்த்துக்கலாம். 1 பேதுரு 3:7வது வசனத்துல என்ன போட்டுருக்கு வாசிக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர்? பலவீன பாண்டத்துக்கு கனம் கிடைக்குதான். இங்க வாசிக்கிறோம்ல, பலவீன பாண்டத்துக்கு எப்ப கனம் கிடைக்கும்னா அதுக்கு முந்தின பகுதியை நம்ம வாசித்து பார்க்கிறோம். அதுல முந்தின பகுதியில என்ன போட்டுருக்குது? பெண்களாகிய நாம் சரி, பயம் போயிருந்து நம்ம வாசித்தோம். ஆனா குணம் முக்கியம். என்ன முக்கியம்? பெண்களாகிய நமக்கு, பலவீன பாண்டமாகிய நமக்கு ரொம்ப முக்கியமானது குணம். இது என்ன குணம்னு இங்க போட்டிருக்குது? கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்ற குணம் என்னது? அமைதி. சார்ந்த குணம் உள்ள அமைதி
அமைதியில் உள்ள ஆவிய வெளியில இருதயத்துல வைக்கணும். அப்ப சாந்தமும் அமைதியில் உள்ள ஆவியாகிய குணத்தையும் இந்த பலவீன பாட்டை உள்ள வச்சாதான் கனம், இல்லைன்னா கனம் கிடையாது. தூஷண வார்த்தையோ சும்மா எந்த வார்த்தையோ பேசிட்டா அந்த ஒரு பலனும் கிடையாது. யோசிக்காம பதில் பேசுறது, யோசிக்காம பேசுறது, கொஞ்சம் கூட யோசிக்காம ஓடி போயிடுறது அங்க இங்க, அது எல்லாமே என்னது? அலங்கரிப்பு அல்ல. அப்ப பெண்களாகிய பலவீன பாண்டங்களுக்கு அலங்கரிப்பு தேவை. அந்த அலங்கரிப்பு என்ன? சாந்தமும் அமைதியில் உள்ள ஆவி இருதயத்துல இருக்கிற அலங்கரிப்பு. அப்ப இந்த குணம் இருந்துச்சுன்னா என்ன ஆகுது? அந்த குடும்பத்தை கட்டுகிற பாத்திரமா நீங்களும் நானும் மாறலாம். குடும்பத்தை கட்டுகிற பாத்திரமா, ஒரு குடும்பத்துல என்ன வெறும் பலவீன பாண்டம் மட்டும்தான் இருக்குதா? பெண்கள் மட்டும்தானா? கிடையாது. கணவன், மனைவி, பிள்ளைங்க, அதுதான் ஒரு குடும்பம். அப்படிதானே? உறவினர்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். இப்ப இந்த குடும்பமே என்ன செய்ய போகுது? இனிமே கர்த்தருடைய பாதத்துல முழங்கால் படிக்கிற போகுது. ஆனா யாரோட ஜெபம் அவங்க முதல்ல இருக்க போகுது? புருஷனுடைய, கணவனுடைய ஜெபம் தான் அங்க முதல்ல. இன்னைக்கு எத்தனை ஆண்கள் நம்ம வீடுகள்ல முதல்ல ஜெபம் பண்ணுவோம்? பாதி நேரம் என்ன செய்யணும்? ஜெபம் வேலை வந்தாலே யாராவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களை நம்ம பார்க்குறோம். நீங்க நாங்க அப்பதான் நமக்கு என்ன நடக்குது? பெரிய போராட்டமே நடக்குது. ஆனா அந்த எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையினால அங்க இருக்கிற ஆண்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் ஜெபத்திற்கு அங்கீகரிப்பு எப்ப இருக்குதுன்னா மனைவிக்கு கனம் கொடுக்கணும். அப்ப அந்த குடும்பத்துல ஜெபிக்க முதல் இடத்தை யார் கொடுத்துடுறா? மனைவி கணவனுக்கு கொடுத்துடுறா. நான் தான் இல்ல, மனைவி யாருக்கு கொடுக்குறா? கணவனுக்கு முதலிடம் கொடுக்குறா. கணவன் அங்க கனத்தை யாருக்கு கொடுக்குறா? மனைவிக்கு கொடுக்குறா. இதை யார் பார்க்கிறா? பிள்ளைங்க. அப்ப அது தலைமுறையா அவங்க என்ன செய்ய போறாங்க? ஜெபிக்க போறாங்க. இதே முறையில அவங்களும் முழங்கால் போட்டு தலைமுறையா அவங்க என்ன செய்ய போறாங்க? ஜெபிக்க போறாங்க. இப்ப இந்த முழங்காலில் நிற்கிற இந்த அனுபவத்துக்குள்ள நீங்களும் நானும் வந்துட்டோம்னா நல்ல நாளுக்கு நம்ம இனிமே தேடவே வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே பைபிள்ல இருக்கு. நல்ல நாட்களை விரும்புகிறவர்கள் அப்படின்னு இருக்கு. இப்ப நல்ல நாட்களை விரும்புகிறவங்க என்ன செய்யணுமா? இந்த நாள் தான் நல்ல நாள், அந்த நாள் தான் நல்ல நாள்னு நம்ம குறிக்க வேண்டாம். நல்ல நாட்களை விரும்புகிறவர்களுடைய வாய் எப்படி இருக்கணும் தான் இங்க போட்டுருக்கு. நல்ல நாட்களை விரும்புகிறவர்கள் பொல்லாப்பை விட்டு தூரமா போய் உதட வந்து கபட்டு வசனிப்புக்கு நீ புறம்பா தள்ளி வையி, நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அப்ப என்ன? இப்ப இதெல்லாம் என்ன பார்த்தோம்னா கையும் காலும் செய்கிற வேலை. இப்ப முழங்கால் போட்டு நம்ம வாயி, நம்ம உதடு, நம்ம கை காலுக்கு நம்ம குடும்பமான ஒரு பாத்திரமா நீங்கள் நானும் அதுக்கு ஒரு பாதுகாப்பு போட்டோம்னா கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுவதற்கு திறந்தவர்கள். அதே வசனம் தான் 1 பேதுரு 3வது அதிகாரத்துல எல்லா வசனமும் அப்படியே நமக்கு இருக்குது. அப்ப நம்ம நல்ல நாட்களை தேடி போக வேண்டாம். நீடித்த நாட்களால் கர்த்தர் உங்களை என்னையும் திருப்தியாக்கி திருத்தப்பட்ட பாத்திரமாக மாற்றும் பொழுது நம்ம துக்கம் சந்தோஷமாக திருப்தி அமைக்கப்பட்ட பாத்திரமாக, கோபாக்கினியின் பாத்திரமாக அல்ல, கிருபா பாத்திரமாக, பலவீனமான பாத்திரமா இருக்கலாம். ஆனா பொக்கிஷம் நிறைந்த குடும்ப பாத்திரங்களாக. பொக்கிஷம் என்ன? நம்ம பொக்கிஷம் என்ன? நம்ம குடும்பம், சமுதாயம், நம்ம சபை எல்லாருமே நமக்கு பொக்கிஷம். இப்ப இந்த பொக்கிஷத்துல யாரோட வல்லமை? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஜெபத்திலே நம்ம தரித்திருக்கும் பொழுது இந்த வல்லமையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம துக்கம் சந்தோஷமாக மாறும். சும்மா சாதாரணமா நம்ம துக்கம் சந்தோஷமாக மாற அநேக நேரம் வாய்ப்பு இல்லை. ஆனா முழங்கால் படிட்டு கர்த்தருடைய பாதத்துல ஆண்டவரே உண்மை குயவன் கையில இருக்கிற பாத்திரம் மாதிரி என்ன வரைஞ்சு கொள்ளுங்க. கிருபா பாத்திரமாக நான் இருக்க விரும்புகிறேன். குடும்பத்தை கட்டுகிற ஒரு பாத்திரமாக என்னை நீங்க வணைங்க. வெறும் பலவீன பாண்டமா இல்லை, பொக்கிஷ
பொக்கிஷம் உள்ள பாத்திரமாக என்ன நீங்க வளைஞ்சு உள்ளும் புறமும் மேலும் கீழும் என்ன நீங்க மகிழ்ச்சியாக்குற தகப்பனே அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவோம். உடனே போடலாமா எல்லாரும்? எங்களை நேசிக்கிற பரம தகப்பனே, ஆண்டவரே, விசுவாசத்தின் தாழ்மையில ஆண்டவரே நீங்கள் எங்கள் பெருமைக்கு நீங்க விடுதலை தாரீங்க. இந்த விடுதலையின் குரலை நாங்க கேட்க, இங்க மட்டும் இல்லை எங்குமே நாங்கள் விடுதலையின் குரலை கேட்க, உம்முடைய நிழலிலே நாங்கள் தங்கி இருக்க, முழங்கால் படியிட்ட நாங்கள் தகப்பனே இயேசுவின் மேலான நாமத்தை, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற பிள்ளைகளாக, உயர்த்துகிற குடும்பங்களாக, உயர்த்துகிற சபையாக, உயர்த்துகிற சமுதாயமாக ஆண்டவரே நீங்க எங்களை கட்டி எழுப்ப உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. Since Jesus Christ came in, cleansed my heart from sin, and in and out, up and down, happy all the time.